Sin may not be in India, but civilizationally it is ours and borders can change. இத சொன்னது பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள். இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் சார்பில் எஸ்ஐஆர் தேவையே இல்லை அப்படின்னு எவ்வளவு எதிர்த்தாலும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநில தேர்தல்கள்லையும் எந்த அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியா இப்போ ஒரு பெரும் புரட்சியே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9444376136. சமீபத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் முக்கியமா இந்த சிந்து பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லால் கிருஷ்ணா அத்வானி அவர்கள் எழுதின புத்தகங்கள்ல ஒன்னான இந்த சிந்தி ஹிந்துஸ் அப்படிங்கிறது தான். அந்த புத்தகத்துல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, அதாவது அத்வானி அவர்களுடைய காலகட்டம், அந்த ஜெனரேஷன்ல இருக்க மக்கள் கொண்டு இப்ப வரைக்குமே இந்த சிந்து பகுதி அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டதை இன்னும் அந்த மக்கள் ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா இந்த சிந்து பகுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அந்த இண்டஸ் நதியை ஒரு புனித நதியா தான் பாக்குறாங்க. மெக்காவில் இருக்கக்கூடிய நதியும் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ் நதியும் ஒண்ணுக்கொண்ணு எந்த வகையிலும் சலைச்சதே கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இண்டஸ் நதி அப்படிங்கிறது இந்தியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்றாங்க. இத பத்தி கூட பலுச்சிஸ்தானுடைய தலைவரா இருக்க ஒருத்தர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த சிந்து பாகம் அப்படிங்கிறது எப்பயுமே இந்தியாவோட இணைஞ்ச ஒன்னாதான் பார்க்கப்படுது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுடைய தேசிய கீதத்திலேயே அந்த வார்த்தையை அவங்க குறிப்பிட்டு பாடுறாங்க. அப்படிங்கிறப்போ எக்காரணத்தை கொண்டும் அது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அதையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்க ராஜ்நாத் சிங் அவர்கள், சிந்து இப்ப வேணா ஒரு பாகமா இல்லாமல் இருக்கலாம், ஆனா யாருக்கு தெரியும், இன்னும் கூடிய விரைவில் இங்க மாற்றங்கள் ஏற்படலாம், எல்லைகள்ல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டு சிந்து மறுபடியும் இந்தியாவுடனே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. क्या पता कल को सिंध भारत में फिर से वापस आ जाए. கடந்த செப்டம்பர் மாதம் தான் பார்த்தோம், நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. POK, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு இருக்க பகுதி கூடிய விரைவில் இந்தியாவோட வந்து சேர்ந்துரும், அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை, எதுவுமே இல்லாம தானாவே அது வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ சிந்துவும் இந்தியாவோட சீக்கிரமே இறஞ்சிரும் அப்படின்னு குறிக்கிறது. இவர் எந்த விஷயத்த ரொம்ப உள்நோக்கத்தோட சொல்றாருன்ற மாதிரி அரசியல் புரசலா பேசிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, முக்கியமா அவர் குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை சிந்து இந்தியாவோட இணைஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவும் பலுச்சிஸ்தானும் நேரடியா எல்லைய ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனமா கருதப்பட்ட அந்த நிலம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு இல்லாமலே போயிடும். ஏற்கனவே பாகிஸ்தான் நிறைய கஷ்டத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது வேற எக்ஸ்ட்ரா அடியா விழுந்துருமோன்னு இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சிந்து கூடிய விரைவில் இந்தியாவோட சேர்ந்துரும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமா இதுக்கு பலரும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம், இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பல மாநிலங்கள்ல ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சமீபத்துல தான் பீகாரினுடைய தேர்தல் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டும் வந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அங்க இந்த எஸ்ஐஆர் ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இந்த மாதிரி பல இடங்கள்ல எஸ்ஐஆர்னால என்ன மாற்றம் ஏற்பட்டுரும், எஸ்ஐஆர் தேவையே இல்லாத ஒரு விஷயம், இது மக்களுக்கு பாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னு எதிர்கட்சிகள் சார்பில் என்னென்ன மாதிரியான ஒரு அக்யூஷன் வச்சாலுமே இங்க எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமமே காலியா இருக்கு. இப்போ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரு இந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கிறது தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டோர் அந்த மாநிலத்திலிருந்து வெளியேறி அவங்களுடைய சொந்த நாடான பங்களாதேஷுக்கே போயிருக்காங்க. அதுவும் இவங்க எல்லாருமே சட்டவிரோதமா புலம்பெயர்ந்து வந்தவங்க. முக்கியமா இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹக்கிம்பூர்
சோதனை சாவடியில மட்டும் நிறைய டிராபிக் ஜாம் ஏற்படுது இவங்க எல்லாம் புலம்பெயர்ந்து போறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 பேர் வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தினால அவங்க கிட்ட ப்ராப்பரான எதுவும் எவிடன்ஸ் எல்லாம் இல்லாததுனால நாங்க எங்க சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிடுறோம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 பேர் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இது நாள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1200 பேர் கிட்ட அவங்க கிளம்பி அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா அந்த ஒரு கிராமம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம். நாடியா கிருஷ்ணகஞ்ச்ல எக்கச்சக்கமான மக்கள் அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு தேவையான ஒண்ணு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் 100 பேர் அவங்க நாட்டுக்கே போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து அவங்கள பத்திரமா அவங்களுடைய நாட்டுக்கு எல்லை தாண்டி அனுப்பி வைக்கிறதுல அங்க இருக்கிற பாதுகாப்பு படையினர் அவங்களோட வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 1000 பேராக இருந்தாலும் சரி 100 பேராக இருந்தாலும் சரி தவறான வாக்குப்பட்டியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரியான விஷயம் தமிழகத்திலையும் இருக்கலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா முதல்வருடைய சொந்த தொகுதியிலேயே எக்கச்சக்கமான போலி வாக்குகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ எஸ்ஐஆர் தேர்தல்ல எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எதிர்த்த பல பேர்ல முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகார் தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்ச ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் மக்களை கவர் பண்ணலான்றத பார்த்து தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைஞ்சாரு. இப்போ அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 243 தொகுதிகள்ல 238 தொகுதிகள்ல நாங்க போட்டியிட்டோம். ஆனா ஒரு தொகுதியில கூட நாங்க ஜெயிக்கல. இந்த தேர்தல்ல நிறைய பேர் விளையாடி இருக்காங்க, நிறைய மோசடிகள் நடந்திருக்கு. ஆனா எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமெடியை பண்ணியிருக்காங்க. தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மோசடி நடந்திருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் ப்ரூவ் பண்ண முடியல? இதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களும் இதே மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் கையில எடுத்து கடைசியில ஒரு பெரிய மொக்கையை வாங்கினாரு. ஏன்னா எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நான் பிரசன்டேஷனை போட்டுட்டேன், மக்கள் கிட்ட பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ ஒவ்வொரு வாட்டியும் பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்து கேட்கப்பட்ட கேள்வி நீங்க ஏன் நீதிமன்றத்தை நாட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். பீகார்ல பேசினப்போ அது எங்களுடைய வேலை இல்லைன்னு சொல்றாரு. ஹரியானாவில் பேசினப்போ நான் பிரஸ் முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதை நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, தனியா வேற நான் போய் சொல்லணுமான்ற மாதிரி எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிச்சாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மக்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணா போதும் அப்படிங்கிறதுக்கான அந்த தரவுகளா தான் அது பார்க்கப்பட்டுச்சே தவிர ப்ராப்பரான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டப்போ காங்கிரஸ் சேர்ந்த யாருக்கிட்டையும் பதிலே கிடையாது. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சொல்லியிருக்காரு. பல மோசடிகள் நடந்திருக்கு, ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடியை போட்டு உடைச்சிருக்காரு. சோ இந்த எஸ்ஐஆர் பத்தியும் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு காமெடியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா தமிழகத்துல இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குன்றப்போ இங்க எவ்வளவு போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாற்றம் மட்டும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைந்து போன ஒரு நபர் இந்த எஸ்ஐஆர் மூலமா மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறாரு. அதாவது இந்த எஸ்ஐஆரே வேண்டான்னு எதிர்க்கிறதுல முக்கியமான 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள். இவங்க 2 பேருமே ரொம்ப தீவிரமா இந்த தீவிர திருத்த பட்டியலை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில இந்த எஸ்ஐஆர் மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத எப்படி இவங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கறத புரியாம இருக்கு. இப்போ இந்த கதை என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா சகோதரர் ஒருத்தர் விவேக் அப்படிங்கிறவர் 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்பத்தோட ஏற்பட்ட தகராறுனால வீட்டை விட்டே போயிருக்காரு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. ஆனா அவருடைய சகோதரர் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலினுடைய பணியில ஈடுபட்டிருக்காரு பிஎல்ஓவா. ஸோ அப்படி போய் பார்க்கும் பொழுது எங்கேயோ இருந்து அவருடைய சகோதரரை இவர் தான் என்னுடைய சகோதரர்னு கண்டுபிடிச்சு இப்ப குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குன்னு அங்க இருக்கிற பலரும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சட்டவிரோதமா புலம்பெயர்ந்து வந்தவங்க எல்லாருமே அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி அவங்கவுங்க நாட்டுக்கே போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்குது. அப்படிங்கிறப்போ இதை ஏத்துக்காம எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படிங்கறதுல மட்டும் ஒரு சில தலைவர்கள் குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? சரி, அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்வர் சமீபத்தில் கையில் எடுத்திருக்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த மெட்ரோ பணிகள் தான்.
ஒரு பக்கம் இந்திய அளவுல மெட்ரோ கொண்டு வந்த முக்கியமான நகரங்கள் இந்த டெல்லி, மும்பை, சென்னை இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலுமே சென்னைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது தான் மத்திய அரசை பொறுத்த அளவுல அதிகமாவே இருக்கு. அந்த அளவுக்கு கொடுத்துமே தமிழக அரசு சார்பில் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, இல்ல நம்ம தமிழகத்துக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல, தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ மறுபடியும் கோவை மற்றும் மதுரையில மெட்ரோ பிரச்சனையை ஒரு புது பிரச்சனையா கொண்டு வந்து தமிழக அரசு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ சில்லியான ஒரு விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் இவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட் தான் எழுந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க பத்மநாபபுரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அமைச்சருடைய தொகுதி தான் அது. அது வேற யாரும் கிடையாது, திரு மனோ தங்கராஜ் அவர்கள், பால்வளத்துறை அமைச்சர். அவருடைய சொந்த தொகுதியிலேயே 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து செய்யப்பட சொன்ன ஒரு வேலை செய்யாமலே போய் அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு காமெடி கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்ற காமெடி கதைன்றதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, சாலையோரங்கள்ல மரங்கள் நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதை கொஞ்ச நாள் கழிச்சு ஆய்வு செய்யறதுக்காக அதிகாரிகளும் வரப்போறாங்கன்ற தகவல் வெளிவந்த நிலையில எங்கெங்கயோ இருந்து மாங்காய் மர கிளையா இருக்கட்டும், வேற மரங்களோட கிளையா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேலை செய்யற ஆட்களை கூட்டிட்டு அந்த செடிகள் எல்லாத்தையும் நட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. சோ வெளியே இருந்து பாக்குறப்ப ஏதோ மாங்காய் மரம் தான் முளைச்சிருக்கு நம்ம நினைப்போம். ஆனா கிடையாது, ஃபெவிக்விக் போயிட்டு ஒட்ட வச்ச மாதிரி வச்சிருக்காங்கன்னா சரி, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்றீங்க, அப்ப அந்த 10 லட்சம் நிதி எங்க போச்சு அப்படிங்கிறது தான் அந்த தொகுதி மக்கள் எல்லாரும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம அமைச்சரோட தொகுதியான பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டாத்துறை பேரூராட்சியில இங்க ஒரு பெரிய முறையீடு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் கணக்குல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஃபண்டை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா போர்டு மட்டும் வச்சிருக்காங்க பெருசாட்டு. இதை யாருமே கண்டுகொள்ளல. நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல முறையிட்டு இருக்கோம், யாருமே இதை கண்டுகொள்ளல. இதுக்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மொத்தமா இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு 50,000 கூட ஆகாது. அப்படிங்கிறப்போ 10 லட்சம் ரூபாய் நிதி எங்க போச்சு? இந்த மாதிரி தமிழக அரசை பொறுத்தளவுல மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணமா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி தொகையா இருக்கட்டும், இது எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா மட்டும் திமுக அரசு சார்பில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன? எங்களுக்கு SIR வேண்டாம், மெட்ரோ பிரச்சனைகள் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே ஏன் அப்படின்றதான் இப்ப மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா கேட்க தோணுது. எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இந்த SIR எதிர்த்து தான் பேசியிருக்காரு. இந்த SIRனால வேலை பளு அதிகரிக்குது, முக்கியமா நிறைய BLOக்கள் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த மாதிரியான தகவல்களும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி மக்களை போட்டு ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா அதே சமயம் மத்திய அமைச்சரான திரு பிரகலாத் ஜோஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த SIR அப்படிங்கிறது ஒன்னும் புதுசான விஷயம் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்து மக்கள் என்னன்னே புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்கன்றது கிடையாது. பல ஆண்டுகளாவே இந்த SIR அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு ஏன் காங்கிரஸ் சேர்ந்த லோக்சபா எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு டைம் இந்த SIR அப்படிங்கறதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்போ பல இடங்கள்ல SIR அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கு. ஆனா இப்ப மட்டும் திடீர்னு எதுக்காக எல்லாருமே SIR எதிர்க்கிறாங்க? நம்ம முன்னாடியே பார்த்தோம், தமிழகத்தை பொறுத்தளவுல கூட இந்த RK நகர் தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அங்க SIR வேணும்னு போராட்டம் பண்ணது நம்ம திமுகவை சேர்ந்தவங்க தான். இப்போ திடீர்னு திமுக உடன்பிறப்புகள் SIR வேண்டான்னு சொல்றாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? RK நகர் தொகுதியை பொறுத்தவரை 45,000 வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கடந்த தேர்தல் நேரத்திலேயே நாங்கள் புகார் தந்து எந்த நடவடிக்கையும் தமிழக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. நிச்சயமாக இந்த முறை அந்த டபுள் என்ட்ரி ஆகி இருக்கக்கூடிய 45,000 வாக்குகள் நீக்கப்படும் என்ற உறுதியை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள். விரைவில் அது எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி SIR பணிகள் தொடங்கிடுச்சு. சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல. ஆனா போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசரமாக செய்யறது சரியா இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனல் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம்.
நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.